அண்ணா நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்களா, இந்த மாதிரி யாரையா கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு எதுவும் பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு அந்த மாதிரி எதாவது பண்ணுவீங்களா? அப்படி எல்லாமே கிட்டு எதாவது எல்லாமே வச்சுருப்பீங்க கையில்? சரி சரி, ஏன்னா நம்ம போயிடுவோம், நம்மளை பார்த்து வேறு யாரும் வந்து சரியான லாங்கு. அப்பா கரடு முரடான ஒரு மலைப்பாதை. சரி சரி, சவுண்டு கேட்குது, அருவியோட சவுண்டு கேட்குது. ம் 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 செம்மலாங்க வந்துட்டோம்ல இறக்கி. அங்கே ஃபால்ஸ் பக்கம் எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம். அப்பா வெரி டேஞ்சர் ஏரியா அது. லைட்டாக சறுக்கினாலும் கீழே தான், நேராக கீழே தான். ஏதோ ஒன்று சரிஞ்சு வர போயிருக்கு. யானை போகணும்னா அப்படி இந்த போயிருக்கல. சரி சரி, ஆனால் அது விழாது. ஏய் அப்பா, ஒரு வழியா இன்னும் போகணும், ஆனால் தூரத்தில் தெரியுது தூவானம் ஃபால்ஸு. செம வியூ. இந்த ரூட்டு வந்து முன்னாடியே இருக்கு, என்னென்ன பல வருஷமாக இருக்குது. லோக்கல் மக்கள் தானாக போக மாட்டாங்கல்ல, போவாங்க. ஆனால் அவங்க வர்ற வழி இதுவாக இருக்காது, அப்படி தானே? வேறு வழியில் வருவாங்க. என்னண்ணா அவங்களுக்கு எப்படியாவது வழி வருது. ஃபால்ஸோட ரிவர் பெட் ஃபுல்லாக யானையோட கழிவுகள். இங்கே தான் நின்றுருக்கு நைட்டு நின்றுருக்குன்னா அது படுத்திருந்த இடம். ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கா, பரவாயில்ல. ஃபுல்லாக இந்த வழி ஃபுல்லாக யானையோட கழிவுகள் தான் கிடக்கு, யானையோட கழிவுகள் நிறையா. அண்ணன் யானை நிற்கிறதுக்கு சான்சஸ் வேறு இருக்குன்னாரு, ஏன்னா கீழே தான் யானை நிற்கிதான். நேற்று கூட பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கழிவுகள் கிடக்கு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். மழை பெய்யுது, ஆனால் எனக்கு கடுமையாக வேத்துருச்சு. காரணம் 3 கிலோமீட்ரு அடர்ந்த காடு, மலை மேலே இருக்குது. அது நம்ம கேமராவில் தெரியுமான்னு தெரியல. மலை ரொம்ப ஹைட்டில் இருக்குது, ரொம்ப கீழே இறங்கி வந்தாச்சு. சில இடம் ஹைட்டாக இருந்துச்சு, சில இடம் இறக்கமாக இருந்துச்சு. பயங்கரமான வெக்க இங்கே இந்த காட்டுக்குள்ளே. இப்படி வெக்க இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அடமழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவேன்.